ஒரு பிராமண மாணவன் நிதி உதவிக்காக சென்று கேட்பதில் எந்த வெட்கமும் இல்லை. அவன் எந்த ஒரு வீட்டின் கதவையும் தட்டிக்கொண்டு நான் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உதவி கேட்க முடியும். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? பின்னர் அவனுக்காக ஏதாவது உதவி கிடைக்கும். அந்த காலத்தின் பண்பாட்டு மரபு பிராமண பண்டிதர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் செல்வம் சேர்க்காமல் அறிவை நாட வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. அதனால் தங்கள் முழு வாழ்க்கையையும் கல்வி மற்றும் கற்பித்தலுக்காக அர்ப்பணித்தவர்களை ஆதரிப்பது செல்வந்தர் அல்லாத பிராமண குடும்பங்களும் விவசாயிகளும் செய்ய வேண்டிய கடமையாகியது. இதை யுவான் சாங் கூட குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறினார், தாம் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் கல்வியில் முழுமையாக மூழ்கியிருந்த ரிஷிகள் தாங்கள் என்ன அணிகிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதையும் கவலைப்படாமல் தாங்கள் அறிந்ததை மற்றவர்களுக்கு போதிக்க சுற்றி வந்ததாகவும் அவர் கண்டதாகவும் சொன்னார். இந்த மக்கள் மிகவும் மோசமான உடை அணிந்திருந்தாலும் மரியாதையுடன் நடத்தப்பட்டனர். அந்த காலத்தின் பண்பாடும் அதுவே.